வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று பிப்ரவரி 15ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 590ஆம் ஆண்டில் பாரசீகத்தின் மன்னனாக 2ஆம் கொஸ்ராவு முடிசூடினார். 706ஆம் ஆண்டில் பைசாந்திய பேரரசர் 3ஆம் யசுட்டினியன் தனது முன்னைய ஆட்சியாளர்களான லியோந்தியஸ் 3ஆம் திபேரியஸ் ஆகியோரை பகிரங்கமாக தூக்கிலிட்டார். 1214ஆம் ஆண்டில் ஆங்கிலேய பிரெஞ்சு போரின் ஆங்கிலேய படைகள் பிரான்சின் லா ரோச்சல் பகுதியில் தரை இறங்கினர். 1493ஆம் ஆண்டில் கிறிஸ்தோபர் கொலம்பஸ் நீனா என்ற கப்பலில் பயணம் செய்யும் போது புதிய உலகத்தில் தாம் கண்ட அதிசயங்களை விவரித்து கடிதங்கள் எழுதினார். 1637ஆம் ஆண்டில் புனித ரோம பேரரசராக 3ஆம் பெர்டினண்ட் முடிசூடினார். 1690ஆம் ஆண்டில் உதுமானிய பேரரசுக்கு எதிராக ஆப்ஸ்பர்க் படைகள் நடத்தும் தாக்குதல்களுக்கு மோல்தாவியா ஆதரவளிக்கும் இரகசிய ஒப்பந்தத்தில் மோல்தாவியா இளவரசர் கான்ஸ்டான்டைன் இருக்கும் புனித ரோம பேரரசுக்கும் இடையில் கையெழுத்து இடப்பட்டது. 1796ஆம் ஆண்டில் டச்சுக்களின் வசமிருந்த கொழும்பு நகரை பிரித்தானியர் கைப்பற்றினர். 1798ஆம் ஆண்டில் முதலாம் நெப்போலியனின் தளபதி லூயி அலெக்சாண்டர் பெர்த்தியர் ரோமம் நகரை 5 நாட்களுக்கு முன்னர் முற்றுகையிட்டதை தொடர்ந்து ரோம குடியரசு அறிவிக்கப்பட்டது. 1865ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே பாரசீக வளைகுடா ஊடான தந்தி சேவை ஆரம்பமானது. 1898ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் கடற்படை கப்பல் மெயின் கியூபாவில் ஹவானா துறைமுகத்தில் வெடித்து மூழ்கியதில் 260 பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர். இந்த நிகழ்வை அடுத்து அமெரிக்கா ஸ்பானியா மீது போரை அறிவித்தது. 1909ஆம் ஆண்டில் மெக்சிகோ அகபல்கோ நகரில் நாடக அரங்கு ஒன்றில் பரவிய தீயில் சிக்கி 250 பேர் உயிரிழந்தனர். 1933ஆம் ஆண்டில் மியாமியில் அமெரிக்க அரசு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டை கொலை செய்ய முயன்ற தோல்வியடைந்த கியூசப் சங்காரா என்பவன் சிகாகோ நகர முதல்வர் ஆண்டன் செர்மாக்கை சுட்டுக் கொன்றான். 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் சிங்கப்பூர் ஜப்பானிடம் வீழ்ந்தது. கிட்டத்தட்ட 80,000 இந்திய, ஐக்கிய ராஜ்ய மற்றும் ஆஸ்திரேலிய படையினர் போர்க்கைதிகளாக பிடிபட்டனர். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் இத்தாலியில் மோன்டி கசினோ சண்டை ஆரம்பமானது. 1946ஆம் ஆண்டில் ENIAC என்ற முதல் தலைமுறை கணினி பிலடெல்பியா பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் அறிமுகமானது. 1950ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம், மக்கள் சீன குடியரசு ஆகியன பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்து இட்டன. 1952ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தின் 6ஆம் ஜார்ஜ் மன்னரின் உடல் வின்ஸ்டர் கோட்டையில் அடக்கம் செய்யப்பட்டது. 1961ஆம் ஆண்டில் பெல்ஜியத்தில் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அமெரிக்க பனிச்சறுக்கு விளையாட்டு வீரர்கள் உட்பட அனைத்து 73 பேரும் உயிரிழந்தனர். 1972ஆம் ஆண்டில் 5வது தடவையாக ஈக்குவடார் அரசு தலைவராக பதவியில் இருந்த உசோ மரியா இபாரா இராணுவ புரட்சியில் பதவி இழந்தார். 1982ஆம் ஆண்டில் நியூ பவுண்ட்லாந்து தீவில் கப்பல் ஒன்று மூழ்கியதில் 84 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 1989ஆம் ஆண்டில் 9 ஆண்டுகால ஆக்கிரமிப்புக்கு பின்னர் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து அனைத்து சோவியத் படைகளும் வெளியேறியதாக அறிவிக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டில் சீனாவின் இன்டெல்சாட் செய்மதி ஒன்று ஏவிய உடனேயே கிராமம் ஒன்றில் வீழ்ந்ததில் பலர் உயிர் இழந்தனர்.
2001ஆம் ஆண்டில் முழுமையான மனித மரபணு தொகை நேச்சர் இதழில் கட்டுரையாக வெளியானது. 2003ஆம் ஆண்டில் ஈராக்கிய போருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் உலகெங்கும் 600 நகரங்களில் முன்னெடுக்கப்பட்டன. 8 முதல் 30 மில்லியன் மக்கள் வரை இதில் பங்கு பெற்றனர். 2010ஆம் ஆண்டில் பெல்ஜியத்தில் 2 தொடருந்துகள் மோதியதில் 19 பேர் உயிர் இழந்தனர், 171 பேர் காயம் அடைந்தனர். 2012ஆம் ஆண்டில் ஒந்துராஸில் சிறைச்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 360 பேர் உயிரிழந்தனர். 2013ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் எரிவெளி ஒன்று வெடித்ததில் 1500 பேர் காயமடைந்தனர். மேலும் பிப்ரவரி 15ஆம் நாளானது ஆப்கானிஸ்தான் நாட்டில் விடுதலை நாளாகவும் சிங்கப்பூர் நாட்டில் முழுமையான பாதுகாப்பு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.